வணக்கம். தேர்தல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, அதனால சன் டிவி தன்னோட சுயஸ்வரூபத்தை காட்டுற வேலையை ஆரம்பிச்சிருக்கு. என்ன அப்படி காட்டுறாங்கன்னா, ராமாயண சீரியல் போட போகிறாங்களாம் விரைவில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பிஜேபி எப்படி தேர்தல் காலங்களில் ஒரு வேஷமோ தேர்தலில் முடிஞ்ச உடனே ஒரு வேஷமும் போடுதோ, அதே வேலையைத்தான் இந்த சன் டிவியும் சரியாக தேர்தல் முடிஞ்ச உடனே இனி நம்ம வேலையை காட்ட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பணத்துக்காக ராமாயண சீரியலை போட ஆரம்பிக்குது. கேட்டால் இவங்களுக்கு பிஸ்னஸ் வேற, தொழில் வேற, அரசியல் வேற, கொள்கை வேற அப்படிம்பாங்க. கொள்கை தான் உங்களுக்கு வேற, அரசியல் வேற, தொழில் வேற அப்படின்னா தினம் 1 மணி நேரம் திமுகவை திட்டி பேசுகிற மாதிரி நம்ம சீமானையோ பிஜேபி காரனையோ ஆர்எஸ்எஸ் காரனையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ப்ரோக்ராம் நடத்துவீங்களா? தினம் திமுகவை எதிர்ப்பு பிரச்சாரத்தை கோடியாக பணத்தை வாங்கிட்டு உங்கள் சன் டிவியில் போடுவீங்களா? ஆர்எஸ்எஸ் காரன் ரெடியாக இருக்கான், பிஜேபி காரன் ரெடியாக இருக்கான். உங்களுக்கு என்ன தொழில் தானே முக்கியம்? கோடி கணக்கில் பணத்தை வாங்கிங்க, திமுகவுக்கு எதிரான பிரச்சாரத்தை பண்ணுங்க, சன் டிவியில் பண்ணுங்களேன் பார்ப்போம். பிஜேபியே தேவையில்லைங்க. பிஜேபியோட கேவலமான கேடுகட்ட அரசியலை சன் டிவி பண்ணுதுங்க. பிஜேபி எதுக்கு? எல்லா வேலையும் தான் அவன் பண்ணுற வேலையை தான், அவன் நினைக்கிற வேலையை தான் சன் டிவி பண்ணுதே காசுக்காக. ராமாயணம் போடுவாங்க ஒரு பக்கம், ஏதோ கலைஞர் டிவியில் பகாசூரன் ஏதோ போடுறதா கேள்வி, அதை பற்றி இன்னும் தெரியல. அது ஒரு பக்கம். அவங்களோட சன் நெட்வொர்க்லேயே சுட்டி டிவின்னு ஒன்று இருக்குது. அந்த சுட்டி டிவியில் ஏற்கனவே கிருஷ்ணர் லீலைகள், கிருஷ்ண நாடகம், கிருஷ்ணரோட மேஜிக் எல்லாம் அட்டை கிளப்பிக்கிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம். சுட்டி டிவிங்கிற கார்ட்டூன் டிவியில் சன் நெட்வொர்க்கோடது. அதில் அறிவியல் சம்பந்தமான கார்ட்டூன்களும், லேர்னிங் பசங்க படிக்கிறதுக்கு கற்றுக்கிறது மாதிரியான டோரா புஜ்ஜி அந்த மாதிரியான கார்ட்டூன்களும், நல்ல விஷயங்களை சொல்லித்தர ஜாக்கி சான் மாதிரியான ஒழுக்கத்தை சொல்லித்தர கார்ட்டூன்கள், இந்த மாதிரியான நல்ல விதமான கார்ட்டூன்கள் எந்த மத சாயமும் இல்லாமல் வந்துக்கிட்டு இருந்துச்சு. 90s கிட் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், பண்டலேரோ அப்படின்னு ஒரு சீரியஸ் வந்துக்கிட்டு இருந்துச்சு. பண்டலேரோ பண்டலேரோ என்றும் எங்கள் நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையான சீரிஸ், எனக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டான ஒன்று. அதெல்லாம் இப்போ நீங்கள் சுட்டி டிவியில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வராது. நீங்கள் யூடியூப்லேயே தேடி பார்த்தீங்கன்னா கூட அதெல்லாம் கிடைக்காது. ஏன்னா அந்த பண்டலேரோங்கிற கதாபாத்திரம் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக, மன்னருக்கு எதிராக, அதாவது புரிஞ்சுக்கணுன்னா அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கும். அப்போது அதை பார்த்தா சின்ன பசங்கள்லாம் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டுருவாங்களாம். அதனால் அப்படித்தான் இவனுங்கெல்லாம் சொல்லிக்கிறானுங்க. அதனால் அந்த சீரியஸ் வந்து இப்போ வர்றதில்லை, அதை நிறுத்திட்டானுங்க சுத்தமாக. உங்களுக்கு ஆன்லைன்லேயே போனீங்கன்னா கூட பெருசாக அந்த சீரியஸ் கிடைக்காது. மற்ற எல்லா கார்ட்டூன் கிளிப்பும் கிடைக்கும், பண்டலேரோ மட்டும் கிடைக்கிறது ரொம்ப ரேர், கிடைக்காது. காரணம் இது. ஆனால் இந்துத்துவத்தை தீவிரமாக பரப்புற, பார்ப்பனியத்தை தீவிரமாக பரப்புற கிருஷ்ணர் நாடகம், இந்த சோட்டா பீமு, மற்ற எல்லாம் நீங்கள் கார்ட்டூனே பார்த்தீங்கன்னா இப்போ பெரும்பாலும் இந்துத்துவத்தோட கைப்பிடியில் தான் இருக்குது. பாடி ஷேமிங் பண்ணுறது, குடிமி வச்சிருக்கிறவன் தான் புத்திசாலின்னு காட்டுறது, குண்டா இருக்கிறவன்லாம் திறமை இல்லாதவன் காட்டுறது, முரட்டு பலசாலியாக இருப்பான் ஆனால் மூளை இல்லாதவன் காட்டுறது, கருப்பாக இருக்கிறவன்லாம் திருடன், குள்ளமாக இருக்கிறவன்லாம் திருடன், டைப் காஸ்ட் பண்ணுறது, பாடி ஷேமிங் பண்ணுறது, இந்துத்துவத்தை பரப்புறது, பார்ப்பனியத்தை பரப்புறது, ஜாதியை திணிக்கிறது. இப்படியாத்தான் இன்னைக்கு கார்ட்டூன் முழுக்க, தமிழில் வர கார்ட்டூன் முழுக்க அப்படி தான் இருக்குது. சுட்டி டிவி தான் ஏதோ விதிவிலக்காக இருந்துச்சு. அவனுங்களும் பிஸ்னஸ்ஸு, காசு, கோடி எவ்வளோ வந்தாலும் எங்களுக்கு பத்தலை, நாங்கள் கொள்ளையடிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு பார்ப்பனியத்தை பரப்புறதுங்கிற வேலையை சுட்டி டிவியும் கையில் எடுத்திருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சன் நெட்வொர்க் மொத்தமும் அப்படி தான் இயங்குது. இதுக்கு எதுக்கு தனியாக எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்து எங்களை நாசமாக பண்ணுறது? நீங்களே தான் இருக்கீங்களே, காசு கொடுத்தா என்ன வேலையும் தான் பண்ணுறீங்களே. இந்த தேர்தலே காசு வாங்கிட்டு பிஜேபி விளம்பரத்தை சன் டிவி போடுறான். நாங்கெல்லாம் மட்டும் கொள்கையை ஃபாலோ பண்ணணும், மாநில கட்சியை காப்பாற்றணும்னு போராடிக்கிட்டு இருக்கணும். பிஜேபியை உள்ள விட்டுறக்கூடாது, வடநாட்டு கட்சியை உள்ள விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ ஈஸியாக கோடி கணக்கில் பணத்தை வாங்கிட்டு பிஜேபிக்கார தேர்தல் விளம்பரத்தை போட்டுக்கிட்டு இருப்பேன். கோடி கணக்கில் பணத்தை வாங்கிட்டு இந்துத்துவத்தை, பார்ப்பனியத்தை பரப்புற ராமாயணத்தை போட்டுக்கிட்டு இருப்பேன். நேற்று வந்த ஜீ தமிழ் அம்பேத்கரை பற்றி துணிச்சலாக சீரியல் எடுக்கிறான். அம்பேத்கர் பற்றியான கதையை துணிச்சலாக மக்கள்கிட்ட கொண்டு போகிறான். பெரியார் பற்றின சிந்தனையை துணிச்சலாக மக்கள்கிட்ட கொண்டு போகிறான். அம்பேத்கர் அரசியலை, ஜாதி அரசியலை, தலைவர்களை, முற்போக்குவாதிகள் எல்லாம் ஒன்று கூட்டி வெளிப்படையாக ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறான். சன் டிவி இன்னைய வரைக்கும் ஒரு சின்ன வெளிப்படையான அரசியல், மக்களுக்கான அரசியல், பெரியாரி அரசியல், அம்பேத்கரை அரசியல் எதையாவது பேசியிருக்கா இது வரைக்கும் சன் டிவி? எங்ககிட்ட இருந்து தானே சம்பாதிக்கிறீங்க. எங்களுக்குன்னு ஒரு சின்ன நல்லதை செய்யணும், மக்களுக்கு சின்னதாக அறிவை கொடுக்கணும். சீரியலை போட்டு இந்துத்துவத்தை பரப்புனதை தவிர சன் டிவி செஞ்சது என்ன? தமிழ்நாட்டில் ராமன் அறிமுகமாகிற ஒரே வழியாக சன் டிவி தான் இருக்குது. வேறு எந்த விதத்தில் ராமன்கிற கேரக்டர் தமிழ் மக்களுக்கு அறிமுகமாகுதுன்னு நீங்கள் சொல்லுங்கள்.
வேற எந்த விதத்தில் அறிமுகமாகும்? அவன் கடவுள் நம்பிக்கையே கொண்டவனா இருந்தா கூட, சாமி கும்புறவனா இருந்தா கூட, அவன் பக்கத்துல ஏதோ சுத்தமுத்து இருக்கிற குலதெய்வங்களையோ முருகனையோ இல்ல பெருமாள் கோயில் கூட நிறைய இருக்குன்னு பெருமாளையோ பிள்ளையாரையோ கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். ராமன் எந்த விதத்துல அறிமுகமாகுது தமிழ்நாட்டுக்கு? சன் டிவி தான் மிக முக்கிய பங்கா இருக்கு ராமன் அறிமுகமாகிறது. மீதி எல்லாமே செகண்ட் கிரேட் தான். அதை மீதி எந்த வழியா இருந்தாலும் அது ஒரு 1% வேலை கூட செய்யுமான்னு தெரியாது. ஆனா 99% வேலையை சன் டிவி தான் செய்யுது ராமனை அறிமுகப்படுத்துறதுல. கிருஷ்ண நாடகம் போட்டு எங்களுக்கு கிருஷ்ணரை அறிமுகப்படுத்துனதும் சன் டிவி தான். ராமாயணம் போட்டு ராமர் அறிமுகப்படுத்துறதும் சன் டிவி தான். தொடர்ந்து எல்லா தலைமுறையும் நாசப்படுத்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறது சன் டிவி தான். உங்களுக்கு உங்க தொழில் போதும், நீங்க கோடிக்கணக்கில் சம்பாதிச்சா போதும், மக்கள் கேடு கெட்டாலும் போலாம். அப்படிதானே? எந்த ஆட்சி நடக்கட்டும், எந்த நிர்வாகம் நடக்கட்டும், சங்கிகளோட ஊடுருவல் அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லையும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கு. இல்லைன்னா பாட புத்தகத்துல எப்படிங்க ராமாயணம் வந்திருக்கும்? தமிழ் பாட புத்தகத்துல ராமாயணம் வந்திருக்கா இல்லையா? ராமாயணம் அப்படியே தமிழர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய உயர் நீதி நூல். அது ஒரு கட்டுக்கதை, ஜாதிய பரப்புற கதை, அநீதியான கதை, பார்ப்பனர்களை தவிர மீதி யாரும் படிச்சா அவங்கள தலை வெட்டி கொள்ளணும்னு சொல்ற கதை. அதை எப்படி நீ தமிழ் பாட புத்தகத்துல அலோவ் பண்ணிச்சு இந்த அரசுகள்? இவர் ஐயர், இவர் நல்லவர்ன்ட்டு பாட புத்தகத்துல போடுறாங்க. சச்சின் டெண்டுல்கரோட வாழ்க்கை வரலாறு எடுத்துட்டு வந்து பாட புத்தகத்துல தமிழ்நாட்டில் வைக்கிறான். சச்சின் டெண்டுல்கரோட வாழ்க்கை வரலாறு நாங்கள் படித்து என்ன பண்ண போகிறோம்? கிரிக்கெட் என்ன அனைவருக்கும் வாய்ப்பளிக்கிற ஒரு சமத்துவமான இடமா? பார்ப்பன பனியா கும்பலை தவிர அந்த கிரிக்கெட்டில் யாராவது போய் நுழைய முடியுமா? தமிழனை உள்ள விடுறான் அவன். அது ஒரு தனியார் நிறுவனம். தனியார் நிறுவனத்தில் ஜாதி அடிப்படையில் ஜாதி ஆதிக்கத்தோடு நடந்துகிட்டு இருக்கிற ஒரு கிரிக்கெட்டில் தமிழனுக்கு வாய்ப்பு மறுக்கிற ஒரு கிரிக்கெட்டில் சச்சின் டெண்டுல்கர் உள்ள போய் 100 அடிக்கிறது அங்கே பெரிய சாதனையா? ஒரு தமிழன், ஒரு நடராஜன் உள்ள போறதானே அங்கே சாதனை. நடராஜன் எல்லாம் நீங்க உள்ள புத்தகத்துல சேர்த்துருக்கணும். சச்சின் டெண்டுல்கரை சேர்த்து என்ன கிழிக்க போறோம்? நாம எல்லா கதவுகளும் திறக்கப்பட்ட நிலையில எதை எப்போ வேணா கேட்டதெல்லாம் கிடைக்கும்ன்ற நிலையில ஒருத்தன் செய்யற விஷயம் சாதனையா? எல்லா கதவுகளையும் முட்டி தான் திறக்கணும், எட்டி உதைச்சு தான் திறக்கணும், உடைச்சு தான் உள்ள போனோன்ற நிலைமையில இருக்கிற ஒருத்தன் செய்யறது சாதனையா? சச்சின் டெண்டுல்கர் எங்களுக்கு சாதனையாளராக மாறிடுறாரு, இவர் ஐயர், இவர் நல்லவரா புத்தகத்தில் மாறிடுறாரு, ராமாயணம் பெரிய நீதி நூலாக எங்களுக்கு புத்தகத்தில் மாறிடுது, சன் டிவி சீரியலை திறந்தா ராமாயணம் வந்துடுது, கார்ட்டூன்களை திறந்தா இந்துத்துவமயமாக கிருஷ்ணரு சோட்டா பீமு அப்படி இப்படின்னு பாடி ஷேமிங்கு மத பிரச்சாரமாக இருக்குது. சுட்டி டிவியை திறந்தா மத பிரச்சாரம். எல்லாத்தையும் தாங்கி அதையெல்லாம் மீறியும் இந்த தமிழ்நாடு சமூக நீதி மண்ணா, பெரியார் மண்ணா திகழ்ந்துகிட்டு இருக்கு. உங்க முதலாளித்துவ லாபத்துக்கு தமிழர்களை பலியிடுற உரிமையை உங்களுக்கு யார் தந்தது? சன் டிவியை மிக வன்மையாக கண்டிக்கிறோம், வன்மையான கண்டனங்களை தெரிவிக்கிறோம். இதை பார்க்குற எல்லா தோழர்களும், இந்த செய்தியை கேட்ட எல்லா தோழர்களும், அறிஞ்ச எல்லா தோழர்களும் உங்கள் எதிர்ப்பை உங்களால் எந்த வழியிலெல்லாம் முடியுமோ அப்படி செய்யுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கலாம், ஃபேஸ்புக் ஸ்டோரி வைக்கலாம், யூடியூப்பில் ரீல்ஸ் போடலாம், இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடலாம், யூடியூப் வீடியோஸாக போடலாம். இல்லை ட்விட்டரில் இருக்கீங்க, எக்ஸில் நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்கன்னா சன் டிவியை டேக் பண்ணி உங்களோட எதிர்ப்பை தெரிவிங்க. நம்மளோட எதிர்ப்பு சன் டிவியை பணிய வைக்கணும், அந்த சீரியல் ஒளிபரப்பப்படுறதை நிப்பாட்டணும், வலுவான குரலாக நம்ம எழுப்பணும். நம்ம வருங்கால சந்ததியை இந்துத்துவமயமாக்குற வேலையை, மூளை ஊனமாக்குற வேலையை சன் டிவி மறுபடியும் பார்க்க வருது. அதை எதிர்த்து நிற்க வேண்டியது நம்ம எல்லாரோட கடமை. துணிஞ்சு ஒன்று சேர்ந்து குரல் கொடுப்போம். சன் டிவியையும் வீழ்த்துவோம். பிஜேபியை வீழ்த்தின மாதிரி சன் டிவியையும் வீழ்த்தி மக்களுக்காக செயல்படுற மாதிரி நம்ம பணிய வைக்கணும். தமிழ்நாட்டில் தமிழர்களை மீறி எதையும் செஞ்சிட முடியாது அப்படிங்கிறத சன் டிவிக்கும் நாம் உணர்த்த வேண்டிய தேவை இருக்கு. சமரசம் இல்லாமல் மக்கள் பக்கம் நின்று ஆதிக்கத்துக்கு எதிரான குரலை தொடர்ந்து பதிவு செய்வோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.